இந்த பீம் விவரங்கள்ல இப்போது நாம் இதை பற்றித்தான் விவாதிக்கிறோம். P10 P11 அதன் மேல் இதன் பக்கவாட்டில் இது வந்து அமர்ந்திருக்கிறது. இந்த பீம் தான் இப்படி வந்திருக்கிறங்க. எனவே இந்த பீமின் மொத்த நீளத்தையும் நாம் இரண்டாக பிரித்திருக்கிறோம். அதாவது இங்கே ஒரு பகுதி, இங்கே ஒரு பகுதி. பிறகு வருவதை நாம் மூன்றாக பிரித்தோம். அதைத்தான் இங்க 1 2 3 பிரித்தோம். அதன் நடுவில் வெட்டப்பட்டதுதான் நீங்க பார்ப்பது. இதன் நடுவுல வெட்டப்பட்டதுதான் என்ன இதுதான் அது. அதே போல் திரும்பி வருவது 1 2 3 வருகிறது. இதன் சிறப்பு என்னவென்றா 12 மில்லிமீட்டர் கம்பி என்றா அந்த பீம்ல 12 மில்லிமீட்டர் மட்டுமே வரும். அதாவது நாம் கலந்து கொடுப்பதில்லை. 16 என்று இருந்தால் இங்கே எங்காவது 16 என்று பார்த்தால் 16 மட்டும் போட்டால் போதும். அப்போது பீம் கட்டும் போது நமக்கு அப்போது 12 பீம்ல 12 தான் இருக்கும், 12 தான் இருக்கும், 16 பீம்ல 16 தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு குழப்பம் இருக்காது. எனவே இங்கு எங்காவது 12 என்று பார்த்தால் வேறு எதையும் பார்க்க வேண்டாம். இந்த அளவு வளையங்களுக்கு 4 மூலைகளிலும் 12 போடுங்கள், முடிந்தது. பிறகு கூடுதலாக எங்கே சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறது, இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறது, இங்கே கீழே ஒண்ணு சேர்ந்திருக்குது, இங்கே ஒண்ணு சேர்ந்திருக்குது. அதாவது இதிலும் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரை கூடுதலா ஒன்று சேர்ந்திருக்கிறது. அப்போது இங்கே வெட்டும் போது இப்படி தெரியும், இங்கே வெட்டும் போது இப்படி தெரியும். அதே போல் இங்க வரும்போது இப்படி, இந்த முனையில வரும்போது அதேதான். பிறகு இந்த பீமின் கம்பி மொத்த பீமின் ஆழத்துல பாதியாவது வெட்டினா போதும். ஆமா, பாதியில். ஏனென்றால் முடியும் இடம் இந்த பீம் தொடர்ச்சியா சென்றால் பார்க்க வேண்டாம், இப்படி வளைக்க வேண்டாம்.